உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடைய போகிறார். ஒரு அசுப கிரகம் பொதுவாக 4ஆம் இடத்தில் வரும் பொழுது அது சுகக்கேடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உச்ச பலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சார், என் லைஃப் பார்ட்னர் எப்பொழுதுமே உச்சம்தான், என் கணவர் ஆல்வேஸ் உச்சம், என் மனைவி எப்பொழுதுமே உச்சம்தான் என்று நீங்கள் சொன்னால் இது காலகட்டங்களில் அந்த உச்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். குழந்தைகளாக இருந்தால் குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில், இல்லைனா இந்த மெக்கானிக்கல் இயந்திரங்கள், ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் படிக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். இப்போ வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக அவர்கள் தங்களுடைய இடம், பூமி, ப்ராப்பர்ட்டி சம்பந்த விஷயத்தை என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதை இப்பொழுது உட்கார்ந்து ஆழமாக யோசிப்பார்கள். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மகர ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது செவ்வாய் இந்த மகர ராசியில் உச்சமடைகிறார். ஜனவரி மாதம் 15 தேதி முதல் பிப்ரவரி மாதம் 21 நாள் வரை, கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு சற்று குறைவாக அங்காரகன், சக உதிர காரகன், சகோதர காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் உச்சமடையும் பொழுது சில ராசிகளுக்கு இது ருட்சக யோகம் என்று பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு யோகம். இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் நிறைய தொழிலுக்கு அதுதான் அதிபதியாக வரக்கூடியது. ஸோ இந்த செவ்வாயின் மாற்றம் நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்றாக தூக்கி கொடுக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க நேரிடும். மேலும் பெண்களுக்கு கணவனை குறிகாட்டக்கூடியதும் செவ்வாய்தான், சகோதரர்களை குறிகாட்டக்கூடியதும் இந்த செவ்வாய்தான். குறிப்பாக இராணுவம், போலீஸ், தீயணைப்புத்துறை, மருத்துவம், இன்னும் நிறைய தொழில்களை செவ்வாய் என்ற கிரகத்துக்குத்தான் காரகத்துவமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் நிறம் சிவப்பு நிறம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு வீரம், ஒரு வேகம், எந்த விஷயத்தையும் சடுதியில் முடிப்பது, கொஞ்சம் கோபம் என்பது தூக்கலாகத்தான் காணப்படும். ஓரளவு பிடிவாத குணம் இந்த செவ்வாயின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து உங்களது ராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடைய போகிறார். ஒரு அசுப கிரகம் பொதுவாக 4ஆம் இடத்தில் வரும் பொழுது அது சுகக்கேடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இது காலகட்டங்களில் துலா ராசிக்கு குருவின் பார்வை இருக்கிறது. இப்போ இதனை நாம் பலனாக பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உச்ச பலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சார், என் லைஃப் பார்ட்னர் எப்பொழுதுமே உச்சம்தான், என் கணவர் ஆல்வேஸ் உச்சம், என் மனைவி எப்பொழுதுமே உச்சம்தான் என்று நீங்கள் சொன்னால் இது காலகட்டங்களில் அந்த உச்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ராசிக்கு குருவின் பார்வை உங்களுக்கு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டின் அதிபதி, 2ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய தனம், வாக்கு, உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய சுகஸ்தானத்தில், அதாவது உங்கள் இடம், வீடு, இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். அது உங்களுடைய வீடு சம்பந்தமான விஷயமாகவும் இருக்கும், உங்களுடைய ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி செலவெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பென்ஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல சூரியனின் சாரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் அது உங்களுக்கு குறிப்பாக 11ஆம் இடம் சொல்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய நினைத்த காரியங்களில் வெற்றி, அதை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நீங்கள் வாங்க வேண்டிய பர்மிஷனாக எடுத்துக்கலாம்.
பிறகு சந்திரனின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பாக உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் உங்களுடைய தனத்தை செலவு பண்ணுவது, உங்கள் லைஃப் பார்ட்னரும் அதில் இன்வால்வ் ஆவது, அதற்காக நீங்கள் இயந்திரங்கள் வாங்குவது, கட்டிடங்கள் வாங்குவது, அதன் மூலம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இதில் கிடைக்கக்கூடிய வெற்றியானது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் அனுகூலமான ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது நிஷ்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருவது அப்படிங்கிறதுனால அது பலத்தை இழக்குகிறது. அது ஒரு விதத்தில் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். நம்மளுடைய மாரகாதிபதி நம்ம ராசியாதிபதிக்கு ஒரு பகை கிரகம் பலம் இழக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளாக இருந்தால் குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில், இல்லைனா இந்த மெக்கானிக்கல் இயந்திரங்கள், ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் படிக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். இப்போ வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறிப்பாக அவர்கள் தங்களுடைய இடம், பூமி, ப்ராப்பர்ட்டி சம்பந்த விஷயத்தை என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதை இப்பொழுது உட்கார்ந்து ஆழமாக யோசிப்பார்கள். ஏன்னா குறிப்பாக வயதில் மூத்த நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்ய மாட்டார்கள். அடுத்து செவ்வாய்ங்கிறது 5ஆம் இடத்துக்கு போகும்போது அது பூரணமாக இவர்களது குழந்தைகளுக்கு போய் சேரும். ஸோ எப்படி பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம், என்ன பண்ணலாம், எவ்வாறு நாம் அதனை யார் யாருக்கு எப்படி கொடுக்கலாம் என்று இவர்கள் உட்கார்ந்து ஆலோசிப்பார்கள். இதெல்லாம் பொதுவாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் வருகிறது. எல்லாத்தையும் தவிர ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்தில் இருந்த சாட்டனுக்கு செவ்வாயின் பார்வை அப்படிங்கிறது தவிர்க்கப்படுகிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 7ஆம் இடம் நிவர்த்தி ஸ்தானாதிபதி இங்கு சுகஸ்தானத்தில் உச்சமடைகிறார். இப்போ எதெல்லாம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ கண்டிப்பாக அதற்குண்டான நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.